ஒரு 2 மரம் நல்லலுக்கு வைக்கலாம்னு நினைக்கிறேன். பட் முடியலையே. ரோட்டில் போகிறப்ப நம்ம நிறையா பார்ப்போம். ஸோ அதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஆனால் ஸோ அப்படியே மேலே போயிட்டு ஒரு 2 பழம் வச்சதுக்கப்புறம் தான் இன்னும் அடுத்து ஒரு 2 செடி வைக்கலான்ற ஒரு ஐடியாவே வரும்னு நினைக்கிறேன். ஹே காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக். இந்த வீடியோவில் மொட்டை மாடி தோட்டம் அப்டேட்டுன்னு இல்லை, ஏதோ அவங்க வச்சிருக்கிறத நான் காட்ட போகிறேன். ஸோ 2 பேர் கேட்டாங்க, ப்ரோ மொட்டை மாடி தோட்டம் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நான் வச்சுருந்தா கண்டிப்பாக வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ அவங்க கேட்டதுக்காக நம்ம இருக்கிறத காமிச்சிடலாம், ஓகேவா? ஸோ வீடியோவும் போடல, 2 வாரம் ஆயிடுச்சு. எடுத்து கண்டினியூஸாக நிறையா சேலஞ்சஸ்லாம் இருக்குது. ஆக்சுவலி நான் எழுதி வச்சிருவேன், எனக்கு ஏதாவது ஒரு ஐடியா வந்தது அப்படின்னா நிறைய ஒரு நோட் பேடில் எழுதி வச்சிருவேன். ஸோ அது எல்லாமே இருக்குது. பட் தனியாக எதுவுமே பண்ண முடியாதுங்க, கூட ஏதாவது கேமராமேன் யாராவது வேணும். ஸோ அந்த மாதிரி தான் நான் நிறையா எழுதி வச்சுருக்கேன். பார்க்கலாம், இன்னும் நிறைய சேலஞ்சஸ் அண்டு ட்ராவல் வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்துட்டே தான் இருக்கும். கார்டன் அப்டேட் போஸ்ட் பண்ணி கிட்டத்தட்ட 6 மாதம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கடுத்து என்னங்க பண்ணுறது, நமக்கும் டைம் சரியில்லை. ஸோ டைம் சரியில்லைன்னா ஒரு செடி கூட முளைக்காது போல், அந்தளவுக்கு ஒரு கடுமையான காலகட்டம். சரி, அதெல்லாம் விடுங்க. ஸோ மொட்டை மாடியில் என்ன இருக்கோ அதை அப்படியே ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு சினிமாட்டிக்காக சூப்பராக பார்த்துருங்க. Sometimes like all you want to do is run. Hear me out, hear me out. It's all the things you never show. There are the things I want to know. Secrets சினிமாட்டிக் வீடியோ சூப்பராக பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க இப்போ போயிட்டு நம்ம லைவாக போயிட்டு பார்க்கலாம். வெயில் பார்த்தீங்கன்னா பொழக்குது. நானும் ஈவினிங் போயிட்டு வீடியோ எடுக்கலாம்னு நினச்சி ஒரு 2 நாள் போனேன். பாட்டு போட்டுறாங்க ஊருக்குள்ளே, எங்கேயாச்சும் ஒரு ரேடியோ கட்டி இது பண்ணிடுறாங்க. ஸோ வெயிலே போயிட்டு நம்ம என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு குடை இருக்குது. இந்த கம்பெல்லாம் உடஞ்சே போயிடுச்சு கைஸ். ஆக்சுவலி நான் இதை மாற்றணும், ஸ்டீலில் போடலாம்னு நினச்சி ஆசாரியெல்லாம் இது பண்ணோம். உங்களுக்கும் சுச்சுவேஷன் சரியில்லை, நமக்கும் சுச்சுவேஷன் சரியில்லை. இந்த இருக்குது பார்த்தீங்களா, இங்கே ஒரு ட்ராகன் ஃப்ரூட்டு, இங்கே ஒரு ட்ராகன் ஃப்ரூட்டு. ஸோ அந்த சைடு 3 வெரைட்டி. ஒன்று பார்த்தீங்கன்னா உள்ள பழம் ரெட் கலரில் இருக்கும், இன்னொன்று ஒயிட் கலரில் இருக்கும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா மஞ்சள். ஸோ 3 வெரைட்டி ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணி வச்சேன். இது பார்த்தீங்கன்னா உடஞ்சி போயிடுச்சு. இந்த இது காற்றடிச்சு. ஸோ அதனால தான் இந்த நூல், இந்த கிட்ட இருக்கிற கட்டை இதெல்லாம் கட்டி வச்சுருக்கேன். ஸோ நல்லா வளர்ந்துருச்சு. ஸோ அப்படியே மேலே போயிட்டு ஒரு 2 பழம் வச்சதுக்கப்புறம் தான் இன்னும் அடுத்து ஒரு 2 செடி வைக்கலான்ற ஒரு ஐடியாவே வரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இது சப்போட்டா மரம் பார்த்தீங்கன்னா சூப்பராக நிறைய பிரான்ச் வச்சு அழகாக இருக்குது. நம்ம உரம் எதுவுமே கொடுக்கறது இல்லையா, ஸோ அதனால் அப்படியே நிற்கிதோ என்னமோ. ஏன்னா நம்ம மொட்டை மாடியில் தோட்டம் வச்சோம் அப்படின்னா அந்த கடல் பாசி, பஞ்சுக்காவியம், மீனமிலம் இதெல்லாம் ஃபெர்டிலைசர்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் தான் நல்லா க்ரோத் ஆகும். அதுவும் இந்த குட்டி பக்கெட்டில் வளரும். பட் நம்ம உரம் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். பாருங்கள், இதெல்லாம் நல்ல இவ்வளோ தூரத்துக்கு போயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் மேலே போயிடுச்சுன்னா அது பாட்டுக்கு ஜம்முன்னு வளர்ந்துடும். இது என்ன பாட்டுன்னு ஞாபகம் இருக்கா? இது நம்ம லில்லி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா. ஸோ அதுக்கடுத்துமே என்னது கொத்தமல்லி வச்சுருந்தோம். ஸோ அதுக்கடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா இதில் காட்ரோஜாவை வச்சு விட்டாச்சு. லில்லியெல்லாம் பிடுங்கி போட்டாச்சு கைஸ். அது பார்த்தீங்கன்னா அப்படியே இதாகிடுச்சு. ட்ரிம் பண்ணி விட்டேன். ஸோ இப்போ தான் வளர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த இடத்துல கருவேப்பிலை தான் இருக்குது. ரோட்டில் போகிறப்ப நம்ம நிறையா பார்ப்போம். ஸோ அதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஆனால் நம்ம வச்சு வளர்ந்து அது கருவேப்பிலையாக இருந்தாலும் சரி, கொத்தமல்லியாக இருந்தாலும் சரி, அது ஒரு சந்தோஷம்தான். என்ன சொல்கிறீங்க?
கருவேப்பிலை தான் ஜம்மனை வளர்ந்து நிற்கிது. ஸோ இது வந்து மல்லி வளரல, இதுக்கெல்லாம் உரம் கொடுக்காம வளராது போல். மீனமில்லம், கடல் பாசி இதெல்லாம் நம்ம அடுத்து வாங்கி ஊற்றி விடுவோம், ஓகேவா. இது வந்து பார்த்திங்கன்னா கனகாம்பரம் நல்லா பூத்து சூப்பராக இருந்தது. பட் இந்த அடிக்கிற வெயிலுக்கு அப்படியே கருகி போயிடுச்சு. ஸோ அவ்வளோதான். மற்றதெல்லாம் நீங்கள் சினிமாட்டிக்கில் பார்த்துருப்பீங்க, அந்த அழகு செடி ரெண்டு. ஸோ அவ்வளோதான், இவ்வளோ தான் மொட்டை மாடியிலே நான் வச்சுருக்கேன். அந்த திங்ஸ்லாம் கூட பார்த்திங்கன்னா அப்படி தான் கிடக்குது. ஸோ பார்க்கலாம், நம்ம அதுக்கடுத்து இன்னும் இந்த ட்ராகன் ஃப்ரூட் வளர்ந்து அந்த பழத்தை வச்சா தான் நமக்கு அடுத்து வைக்கணுன்ற அந்த ஒரு ஆசையே வரும்னு நினைக்கிறேன். மொட்டை மாடியில் வந்து பார்த்திங்கன்னா சரியான வெயில். நான் வந்து ஒரு 3-4 நிமிஷம் பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். வேர்த்து ஊற்ற ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 2 மரம் நல்லலுக்கு வைக்கலாம்னு நினைக்கிறேன், பட்டு முடியலையே. சரியான வெயில் கைஸ். கொடையை பிடிச்சுமே அப்படியே வேர்த்து ஒழுகிருச்சு. ஸோ அவ்வளோதான், இதுதான் நான் வச்சுருக்கேன். அவன் அந்த கேட்ட 2 பேருக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இதுக்கடுத்து இன்னும் நம்ம நிறைய சேலஞ்சஸ்லாம் பண்ண போகிறோம். ஸோ வாங்க அப்படியே கீழே இருக்கிறதையும் காமிச்சு இந்த வீடியோ நான் அப்படியே முடிச்சுக்கிறேன். A few moments later. மொட்டை மாடியில் தோட்டம் வைக்க போகிறேன். ஒரு 10,000 ரூபா கொடுக்கியா? நம்ம ஆசையாக வளர்த்த கொடி வந்து பார்த்திங்கன்னா அது பிடுங்க சொல்லிட்டாங்க. ஸோ கொடி வைக்கக்கூடாது போல். ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நித்திய கல்யாணி வச்சாச்சு. நம்மளோட குரோட்டன் வெரைட்டி சூப்பராக க்ரோத் ஆகி பெருசாக வந்துருச்சு. சின்னதாக வச்சோம், ஸோ அழகாக வந்துருச்சு. ஜிக்ஜாக் பிளான்ட்டு. ஸோ இந்த சைடு அதே தான் எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் அழகு செடி. இங்கேயும் கனகாமரம் வச்சுருந்தாங்க. ஸோ இங்கேயுமே வெயிலில் வராது போல். இட்லிப்பூவும் நல்லா பூத்துட்டு இருந்துச்சு. ஸோ அதுவுமே கருக ஆரம்பிச்சிருச்சு வெயிலுக்கு. ஓகே தான். இங்கே பார்த்தீங்களா, இது பாருங்க கத்தாழை தாறுமாறாக வளர்ந்துருக்கு. துளசி. ஸோ இங்கே வச்சுருந்த ரோஜா செடியும் பார்த்தீங்கன்னா வெயிலுக்கு வந்து இந்த பூவெல்லாம் பூக்காது போல். ஸோ எல்லாமே கருகிடுச்சு. ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஸோ அவ்வளோதான். கீழே இந்த இது ஒரு புல் இருக்குல்ல. ஸோ அவ்வளோதான், இவ்வளோ தான் வச்சுருக்கேன். ஸோ அதுக்கடுத்து டைம் வரட்டும், ஓகேவா. ஆடி மாதம் அந்த டைமில் நம்ம நிறையா இது பண்ணி விடுவோம். அந்த மேலே வந்து ஸ்டாண்டு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ அதுவுமே அப்படியே துருப்பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதுவும் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன், ஆர்கப்பட்டில் அந்த பிளாஸ்டிக்கில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது ஏதோ கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. அதுக்கடுத்து நானும் செலவு பண்ணிட்டேன் காசு ஃபுல்லாக. ஸோ இந்த மந்தில் நம்ம அந்த ஸ்டாண்ட்லாம் மாற்றிட்டு, ஸோ அதுக்கடுத்து இன்னும் 2 பக்கெட்லாம் கிடச்சதுன்னா அடுத்தடுத்து நம்ம வச்சு நல்ல வருவோம், ஓகேவா. ஸோ அந்த கேட்ட 2 பேருக்காக தான் இந்த வீடியோ. ஸோ அதுக்கடுத்து இன்னும் சேலஞ்சு வரும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் பார்க்கலாம், போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்னும் அடுத்தடுத்த வீடியோஸில் மீட் பண்ணிகிட்டே இருக்கலாம். See you guys, bye bye. But if you don't wanna tell me now, I guess I'll never know.